வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கவி பிரதி விலாக் சேனலில் வேலூர் ஸ்ரீபுரத்தில் இருக்க ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி பொற்கோவில் விலாக் தான் பார்க்க போகிறோம். சவுத் இந்தியாவில் இருக்க ஒரே கோல்டன் டெம்பிள் இது தான். இந்த கோவில் வர்றதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த கோவிலோட டைமிங், நாங்கள் வந்துட்டு போகிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிற பட்ஜெட் அண்ட் இந்த கோவிலோட ஸ்பெஷல், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று விடாமல் இந்த வீடியோவில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ட்ரிப்புக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த கோவிலோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும். பட் எல்லா கோவில் மாதிரியும் இந்த கோவிலில் பொது தரிசனம் பார்த்திங்கன்னா எல்லா நேரத்துலையும் அலோவ் பண்ணுறதில்ல. ஒரு நாளைக்கு 3 தடவை, அதுவும் பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த போர்டில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், இதுதான் பொது தரிசன டைமிங். மார்னிங் வந்து 9:30 to 10 o'clock, ஆஃப்டர்நூன் 1 to 1:30, ஈவினிங் 6:30லேருந்து 7. ஸோ நீங்கள் பொது தரிசனத்துக்கு பிளான் பண்ணி வரீங்கன்னா கரெக்டாக இந்த டைமுக்கு கோவிலுக்கு வரா மாதிரி பிளான் பண்ணி வாங்க. சப்போஸ் இங்கே முன்ன பின்ன வந்துட்டிங்கன்னா பொது தரிசனத்துக்காக வெயிட்டிங் ஹாலில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டைமிங் ஃப்ரீ தரிசனத்துக்கு மட்டும்தான். எல்லா நேரமும் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகணுன்னா அதுக்கு நீங்கள் ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். ஸ்பெஷல் டிக்கெட் மினிமம் ஒரு ஆளுக்கு 150 rupees. இது இல்லாமல் 300, 500, 1000 அதுக்கு மேலேயும் டிக்கெட்ஸ்லாம் இருக்குது. ஒரு ஆளுக்கு 150 டிக்கெட் எடுத்தாலே நீங்கள் காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் எந்த டைமில் வேணாலும் கோயிலுக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 150 டிக்கெட் எடுத்து நீங்கள் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா முழுக்க முழுக்க தங்கத்தாலான ஸ்வர்ணலட்சுமி அம்மனுக்கு உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். மெயினாக இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மொபைல் உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. மொபைல் மட்டும் இல்லாமல் கேமரா, பேக், முக்கா பேண்ட், அரை டவுசர், லுங்கி, நைட்டி, மிடி, கத்தி, தீப்பிடிக்கும் சாதனம், புகையிலை பொருட்கள் இது எதுவுமே அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ ட்ரெஸ் கோட் எல்லாமே நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்க. கோவில் என்ட்ரன்ஸ் உள்ள வந்துட்டு ரைட் சைட் திரும்பினீங்கன்னா இங்கே செருப்பு கவுண்டரும், அதுக்கடுத்து மொபைல் அண்ட் லக்கேஜ் கவுண்டரும் இருக்கும். ஒரு மொபைலுக்கு 5 ரூபா, ஒரு பேக் 5 ரூபா, ஒரு செருப்புக்கு 1 ரூபாயும் வாங்குகிறாங்க. மொபைல் வந்து ஸ்ட்ரிக்டாக உள்ளே அலோவ் கிடையாது. சப்போஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா திரும்பி உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. ஹேண்ட்பேக் வரைக்கும் அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட பொருட்கள் எல்லாம் டோக்கன் போட்டு இங்கே சேஃபாக வச்சுட்டு நீங்கள் கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் போயிட்டு சாமி பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் நீங்கள் ஃபுல்லாகவே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அங்கங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பொறுமையாக நடந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் சாமி பார்க்கலாம். இல்லை வேகமாக நீங்கள் சரசரன்னு நடந்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். இந்த ஸ்டார் ஷேப் டைரக்ஷனில் நடந்து போய் தான் நம்ம சாமியை பார்ப்போம். இந்த ஸ்டார் ஷேப் டைரக்ஷன் ஆரம்பிக்கிற இடத்துலையே 1700 கிலோ வெள்ளியாலான வெள்ளி விநாயகர் கோவில் இருக்கும். முழுக்க முழுக்க வெள்ளியாலான விநாயகரை பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1000 ஏக்கர் பரப்பளவில் 55,000 சதுர அடியில் 2 டன் தங்கத்தாலான இந்த பொற்கோயிலை காடு பகுதியாக இருந்த ஒரு இடத்துல தான் கட்டியிருக்காங்க. நீங்கள் அந்த ஸ்டார் ஷேப் பாதையில் நடந்து போகிறப்ப உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மரங்கள் நிறைந்த காடாகவும், ரைட் சைடில் தங்கத்தாலான கோபுரமும் சும்மா தகன்னு மின்னி பார்க்கவே சூப்பராக இருக்கும். நீங்கள் பாதையை சுற்றி வர வர தங்க கோபுரம் ஒவ்வொரு ஆங்கிள்லையும் அப்படியே உங்களுக்கு அழகாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸ்டார் ஷேப்பில் நம்ம சுற்றி வந்து தங்க கோபுரத்துக்கு நுழையிறப்ப ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு
அதில் செயற்கையாக தண்ணி அழகாக ஊற்றுற மாதிரி வச்சுருப்பாங்க. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த வழியாக நம்ம படியில் ஏறி போய் கோவிலில் ஒரு சுற்றி வந்து அப்புறமா தான் நம்ம சாமியை பார்க்குற மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த கோவிலை சுற்றி வரும்போது நீங்கள் அவசரப்பட்டு சுற்றி வந்துடாதீங்க. அப்படியே நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இயற்கை அழகு அவ்வளோ அழகாக இருக்கும். தூரமாக ஒரு மலை இருக்கும். அந்த மலை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதே இடத்துல வர மாதிரி அந்த கோவிலோட ஆர்ச் அழகாக வச்சுருப்பாங்க. கோவிலோட ஆர்ச் ஃபஸ்ட்டு, அதுக்கு பேக்ரவுண்டில் அந்த மலை அழகாக தெரியும். ஸோ இந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அப்படியே ரைட் சைட் திரும்பினீங்கன்னா தங்கத்தில் கோபுரம் சும்மா தகன்னு மின்னிக்கிட்டு இருக்கோம். அந்த கோபுரத்துக்கும் நீங்கள் நிற்கிற இடத்துக்கும் நடுவில் அழகாக தண்ணி ஊற்றி நிரப்பி அதில் வந்து அந்த தண்ணியில் காயின்ஸ் வேறு கொட்டி வச்சுருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே ஒரு சுற்றி வந்து அதுக்கப்புறமா உள்ளே போய் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். சாமி வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க. இது எப்படி சொல்கிறது, நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இப்போ வரைக்கும் எங்கள் கண்ணுக்குள்ளே அப்படியே இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஸோ சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா அந்த கோபுரத்துக்கும் ஆப்போசிட்டில் ஸ்டெப்ஸ் விட்டு இறங்குனதுமே முழுக்க தங்கத்தாலான ஸ்வர்ணலக்ஷ்மி சிலைக்கு நீங்களே உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணலாம். இந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு நீங்கள் மினிமம் 150 ருபீஸ் டிக்கெட், அப்படி இல்லைனா அதுக்கு மேலே எடுத்துருக்கணும். இப்போ அதை தாண்டி அப்படியே நீங்கள் மறுபடியும் ஸ்டார் டைரக்ஷன் ஷேப்பை கண்டினியூ பண்ணி வெளியே வந்தீங்கன்னா அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். இங்கே வந்து பெருமாள் நின்ற கோலத்தில் ரொம்பவே அழகாக காட்சி அளிக்கிறாரு. அவ்வளோதான், நம்ம இப்போ சாமி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தூரம் வெளியில் நடந்து வர மாதிரி இருக்கும். வர வழியில் நிறைய கடையெல்லாம் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களோட லக்கேஜ், மொபைல் எல்லாமே நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்கணும் இல்லை வீடியோஸ் எடுக்கணும்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அன்னதானம் கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் அந்த டைமில் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் அன்னதானம் சாப்பிடலாம். இந்த கோயிலில் அன்னதானம் ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா பெரிய டைனிங்காகவே இருந்தது. சாப்பாடும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கோயிலை பற்றின எங்களோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஸ்டார் ஷேப்புக்கு நடுவில் தங்கத்தால் சும்மா தகன்னு மின்னுற இந்த கோயிலை வாழ்நாளில் ஒரு தடவைனாலும் கண்டிப்பாக நம்ம பார்த்துடணும். இன்னமும் எங்கள் கண்ணுக்குள்ளே அப்படியே இருக்குது. நீங்களும் மறக்காமல் ஒரு தடவைனாலும் இந்த கோயிலுக்கு பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. இப்போ சென்னையிலேருந்து பொற்கோயிலுக்கு எப்படி போகிறதுனோ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்த பட்ஜெட் என்னன்னு சொல்கிறோம். நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்புனதுனால சென்னை சென்ட்ரல்லேருந்து காட்பாடி வரைக்கும் ட்ரெயினில் போனோம். 2 மணி நேரம் தான் ட்ராவல் டைம் அப்படின்றதுனால நாங்கள் செகண்ட் சிட்டிங்கில் தான் போனோம். அதோட டிக்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் தான். காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்ததும் வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஈஸியாகவே கிடைக்கும். 10 ரூபா தான் டிக்கெட்டு. நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து பொற்கோயிலுக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. அதுக்கு 15 ரூபா தான் டிக்கெட்டு. நீங்கள் ஒன்று ஃப்ரீ தரிசனத்துக்கு பிளான் பண்ணி போங்க. அப்படி இல்லைனா 150 ருபீஸ் டிக்கெட்டை உங்கள் பட்ஜெட்டில் சேர்த்துக்கோங்க. இது இல்லாமல் ஸ்நாக்ஸு, சாப்பாடு செலவு இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெளியே சாப்பிட்டோம். மதியம் வந்து கோவில்லையே அன்னதானம் சாப்பிட்டோம். அவ்வளோதான். அப்புறம் ரிட்டன் நாங்கள் அதே மாதிரி பஸ்ஸில் ஏறி காட்பாடி வந்து சென்னை சென்ட்ரலுக்கு ட்ரெயினில் வந்துட்டோம். ட்ரெயினுக்கு அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ். அப்புறம் லோக்கல் பஸ்ஸுக்கு ஒரு 50 ருபீஸ். பிரேக்ஃபாஸ்ட் வந்து 50லேருந்து ஒரு 70 ருபீஸ். ஸோ இதில் பட்ஜெட் இவ்வளோ தாங்க. நீங்கள் ஃப்ரீ தரிசனத்துக்கு பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 தான் வரும். இல்லை ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு மொத்தமாகவே சென்னையிலேருந்து போயிட்டு வரதுக்கு 450 ருபீஸ் தான் வரும். ஸோ இந்த கோயிலில் ஃப்ரீ ஸ்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீடியோ கவர் பண்ணுறதுக்காக நாங்கள் கோயிலில் விசாரிக்கும் போது ஃப்ரீ ஸ்டே இருக்குது, பட் அதுக்கு ரூம்ஸ்லாம் கிடையாது. இங்கே நம்ம ஃப்ரீ தரிசனத்துக்கு வந்து வெயிட் பண்ணுறதுக்கு வெயிட்டிங் ஹால் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் இந்த வெயிட்டிங் ஹால். இந்த வெயிட்டிங் ஹாலில் வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சப்போஸ் உங்களுக்கு ரூம் மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா கோவில் தேவஸ்தானத்துலேயே 1100 ரூபாய்க்கு ரூம் இருக்குது. ஸோ வெளியில் அதோட கம்மியாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் சென்னையிலேருந்து விடிய காலையில் கிளம்பி வந்தீங்கன்னா நைட்டுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கே ரிட்டர்ன் போயிடலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பொற்கோயில் போகலை அப்படின்னா ஃபேமிலியோடு பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் அதே நேரத்தில் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய vlog வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.